எல்லோருக்கும் வணக்கம். செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கள், நாராயணசாமி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ரீசெண்டா என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இணைஞ்சு கூட வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பைசன் ஒரு பெரிய வெற்றி படமா எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. எல்லாரும் சேர்ந்து நான் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் ஒரு நண்பர்களா என் கூட வந்து சேர்ந்து இணைஞ்சு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றது, ஷேர் பண்றது அப்படின்னு வந்து சமீப கால டைம் வந்து சினிமா பத்தி நாங்கள் தொடர்ந்து நிறைய பேசிட்டு இருக்கோம். அண்ட் அந்த வகையில் என்னுடைய கோயிலில் அவங்களும் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் இந்த படம் பார்த்துட்டேன். உங்களே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த 3 ஃபீமேல் லீட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சங்கீதா மேம், அப்புறம் பவானி, அபர்ணா எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பரத் சாரும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர். அது ஸ்டேஜ் பண்ண விதம், அப்புறம் அந்த கதை சொல்லப்பட்டது என்னன்னா, இப்போ ஒரு சிறை எடுத்துக்கிட்டோம்ல, சிறை வந்து சமீபத்தில் வந்து பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம். ஒரு சின்ன கண்டென்ட் தான். டைரக்டரா இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருமே டெக்னீஷியன் வந்து ரொம்ப ஒரு அந்த படத்தை வந்து ரொம்ப கிளியரா வந்து மக்கள் கிட்ட சொன்ன விதம் வந்து ஒரு பெரிய அளவுல ரீச் ஆச்சு. ஸோ இந்த படமும் அப்படி ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அஜய் கார்த்திக் ரொம்ப இன்டென்ஸா வந்து உங்களோட ஆக்டிங் அண்ட் உங்களோட லுக் அண்ட் உங்களோட பிரசன்ஸ் அண்ட் டெஃபினட்டா அது வந்து மக்களுக்கு பிடிக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு தெரியல, ரொம்ப எஃபர்ட் போட்டு நீங்க வந்து நடிச்சிருக்கிறீங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. அண்ட் சாம்சியஸ் உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய தேனா இருந்தது. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த யூஸ் பண்ண அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த டூன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஒர்க்கா இருக்கு. அந்த கடைசி வரைக்கும் வந்து நம்மளை ஹோல்ட் பண்ணுது, அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுது. அண்ட் இந்த படம் கிரைம் த்ரில்லர் லெவலுக்கு வந்து நிச்சயமா ரொம்ப நல்ல படமா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாகவும் அது இருக்கும். பெரிய வெற்றி படமா அந்த படம் வந்து இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் சின்ன படங்களை வந்து மக்கள் நிறைய விரும்பி பார்க்குற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க, நிறைய கொண்டாடுறாங்க. அண்ட் அதுக்கு நிறைய தியேட்டர்ஸ் சப்போர்ட்டும் பண்றாங்க. ஆனா சில டிஃபரன்ஸ் இருக்கு, சில படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு தொடர்ந்து ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த மாதிரி சின்ன படங்கள் தொடர்ந்து மக்கள் பெரிய ஆதரவு தராங்க. குறிப்பா நேற்று ரிலீஸ் ஆன யூத் வந்து இப்போ மணிவன் சார் சொன்னாரு, இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு கேட்கிறப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து நானும் சின்ன படம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் வந்து இன்னும் என்னோட ப்ரொடக்ஷன்ல 2 படம் இந்த வருஷத்துலயும் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பிளான் இருக்கு. மக்களை நம்பிதான் படம் எடுக்கிறோம். ஓடிடி நிறுவனமோ இல்ல மற்றதோ வந்து நம்ம சப்போர்ட் பண்ணது பண்ணலன்றது வந்து செகண்டரி தான். பட் ஆனா தியேட்டர் தான் வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை. தயாரிப்பாளர்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது வந்து முக்கியமா. அதே நேரத்தில் அது வந்து எங்ககிட்ட திருப்பி வரணுன்றதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா அது மக்கள் கிட்ட கரெக்டா கொண்டு சேர்க்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி வர சின்ன படங்கள் இன்னைக்கு சூழல வந்து மக்கள் கொண்டாடுறது, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்றது, சின்ன சின்ன படங்கள் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அடைகிறது. குறிப்பா சரியோட கலெக்ஷன் வந்து உண்மையிலே பெரிய நம்பிக்கை தருது லலித் சார். நிச்சயமா வந்து அந்த கலெக்ஷன் வந்து படம் முன்னாடியே படம் ரிலீஸ் முன்னாடியே நாங்க பாக்குறப்ப வந்து இந்த அளவுக்கு வந்து படம் வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெருசா இல்லாம ஒரு நல்ல படமா இருக்கும், ஒரு வணிக ரீதியா வெற்றி படமா இருக்குன்னு நம்ம யோசிச்சோம். ஆனா அதை மீறி வந்து கமர்ஷியலா அந்த இவ்வளவு மக்கள் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நேற்று முன்னாடி கூட பார்த்தா தியேட்டர் ஓடிட்டு இருக்கு, சிறை வந்து ஓட்டு இருக்கு. அந்த வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஆக்சுவலி. அந்த மாதிரி சின்ன படங்கள் இதுக்கு வந்து தமிழ் சினிமாவில மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இப்ப தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் வந்து சின்ன படங்களாகட்டும் பெரிய படங்களாகட்டும் மக்களுக்கு பிடிச்சதுன்னா பெரிய லெவல்ல கலெக்ஷனை வந்து பார்க்க முடியும். ஆனா தமிழ் சினிமாவில் அப்படியா நிகழலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வருத்தம் உங்களுக்கு வந்து இருந்தது. ஆனா இப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து பெரிய அளவுல கலெக்ஷன் ஆகி மக்கள் கொண்டாடுறப்ப வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்குது. அந்த நம்பிக்கை காளிதாஸ் 2லயும் வந்து தொடரணும். இந்த படத்தை வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு கதை மேல நம்பிக்கை வச்சு அந்த வந்து டைரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்ததுக்கு வந்து நன்றி. அந்த டைரக்டர் மற்றும் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கன்வின்சிங்கான ரொம்ப என்கேஜிங்கான ஒரு கிரைம் த்ரில்லரை கொடுத்திருக்காங்க. நிச்சயமா அந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புறேன், வாழ்த்துறேன். நிறைய பாயிண்ட்ஸ் அப்படியே
பக்காவா சொல்லியிருக்கீங்க. இப்ப வர அந்த அப்கமிங் டைரக்டர்ஸ் நிறைய புது புது டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எப்பவுமே நம்ம ட்ரெண்டை நோக்கி போகக்கூடாது அப்படிதான் நினைப்பேன். இப்போ வந்து யூத் இப்போ என்னன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய லவ் படம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில ஒரு 50 லவ் படம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எல்லா லவ் படமும் ஓடுமா அப்படின்னு தெரியல. கண்டென்ட் பேஸ் பண்ணி இப்ப நிறைய சின்ன படங்கள் வரப்ப வந்து இப்ப சிறை மாதிரி இப்ப காளிதாஸ் மாதிரியான படங்களுக்கு டிஃப்ரெண்டா வந்து யோசிக்கிறாங்க. சோ இப்படி இப்ப கணக்க காணம் கூட வந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். பிரபு சார் வந்து வந்திருக்காரு. அண்ட் வந்து சோ என்னன்னா ட்ரெண்டை நோக்கி போகாம நம்முடைய கிரியேட்டிவ் அந்த மக்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில நம்ம நினைக்கிற ஸ்கிரிப்ட ரொம்ப கான்பிடென்ட்டா உருவாக்குனா டெஃபினட்டா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படின்னுதான் வந்தேன். அட்டகத்தின்ற படம் வந்து ட்ரெண்ட் அப்போ ஒரு ட்ரெண்ட் இருந்தது. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு படம் எடுத்து ஜெயிச்சு இல்ல வந்தேன் நானு. ஸோ அவங்களோட கிரியேட்டிவ் தளத்தை ஸ்ட்ராங்கா நம்பினாவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச். என்னைக்குமே போல்ட் அண்ட் ஃபிராங்கா பேசக்கூடிய ஒரு டைரக்டர் நீங்க. அண்ட் இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து போலீஸ். அண்ட் உங்க படத்துல போலீஸ்க்கு என்னைக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இல்லையா? எப்பவுமே கொடுப்பீங்க. போலீஸ் ஓகே, போலீஸ் பெருசா படத்துல இல்ல. இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து ரொம்ப முக்கியமானவங்க தமிழ் சினிமாவில. உங்க வீட்டுல எப்ப எதிர்பார்க்கலாம் சார்? தெரியல எனக்கு. நான் என்ன போலீஸ் வச்சு நான் அந்த கதையை எழுதல. எப்ப அது வரும்னு எதிர்பார்க்கலாம்? வருவோம். ஆனா கொஞ்சம் பாதிக்கு தர மக்கள் பக்கத்தில் தான் நாங்க நிற்போம். அதனால டெஃபினட்டா அந்த சைட்ல இருந்து தான் பார்ப்போம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல காலர்களும் இருக்கிறாங்க. அண்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நான் ஏற்கனவே சிறையில கூட அதான் சொன்னேன். காவல் நிலையங்கள்ல ஒரு சாமானிய மனிதன் போட்டு நின்று பேசுற அளவுக்கான ஒரு சுதந்திரமோ விடுதலையோ இல்ல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற அச்சமற்ற உணர்வோ இங்க இல்லை. அதனால வந்து சாதாரணமா நம்ம எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நுழைய முடியாது. அப்படி ஒரு பெரிய இடைவெளி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. மேபி அது குறைஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ. நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க, பாயிண்ட் டு பாயிண்டா சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ரஞ்சித் சார். ரொம்ப சந்தோஷம். நன்றி கிக்கிங். நன்றி சார். நன்றி. செக் எல்லாருக்கும் வணக்கம். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா சின்ன வயசுல இருந்து அவரை பாக்குறேன். ஸோ அவர் அனுப்பி நான் கூப்பிடுவேன். மேடை நகரத்துக்காக அவரை சேர்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல்ல செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து ப்ரொடியூசராக ப்ரமோட் ஆகிட்டீங்க. நல்ல கதைகளையும் நல்ல கதைகள் அப்புறம் ஆக்டர்ஸ் நல்ல கண்டென்ட்டை நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதோட ஆரம்பமாக இன்னைக்கு காளிதாஸ் 2. இன்னொரு சந்தோஷமான விஷயம், அஜய் கார்த்தி என்னுடைய தம்பி, அவரு தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் வராரு. வாழ்த்துக்கள். உங்களுக்காக இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஜமான்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலிருந்தும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து பிரஸ் மீடியா எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய விஷஸோட உங்களுடைய இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டாடி ப்ரோ நிறைய பேர் உங்களை பத்தி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்க நிறைய சக்சஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணிருக்கீங்க. பட் இந்த படத்துல நீங்க வந்து இன்னொரு கேரக்டருக்கும் ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா அது நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த கதையை நம்பி அந்த இன்னொரு கதாபாத்திரத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அந்த சயின்ஸ் ப்ரோ எப்படி சயின்ஸ் பிரிக்க முடியாதோ அதே மாதிரி சயின்ஸ் ஆர்ஆரையும் பிரிக்க முடியாது. அப்பா படம் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது, அது படத்தை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் படத்தில் நடிச்ச பவானிஸ்ரீ அப்புறம் அபர்மதி மற்றும் எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஆர்பி சௌத்ரி சார் சொன்னாங்க ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துதான் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கலப்புலி தானே சார் சொன்னாங்க, அவருடைய கருத்தை சொன்னாரு. பட் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வராங்க, சந்தோஷமா இருக்கு. நடிகர்கள், கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நம்ம ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணணும். புதிய ப்ரொடியூசர் கவுன்சிலிங் ஃபார்ம் இருக்கு. ஸோ நிச்சயமா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சினிமாவை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம தான் அதை கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர்
ஒரு யுனைட்டடா இருந்து அடுத்த லெவலுக்கு தமிழ் சினிமாவை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு நடிகரா என்னுடைய பங்கு நிச்சயமா இருக்கும். எல்லாரும் அதை பின்பற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் படத்துடைய டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் மற்றும் எல்லா கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காளிதாஸ் 1 மாதிரி காளிதாஸ் 2 பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் ஹரிஷ் கல்யாண். ரொம்ப 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 தேங்க்ஸ்.